ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெல் பிஸ்னஸ் சீரிஸ் லேப்டாப். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 7400 வரும். இது 7000 சீரிஸ் பிஸ்னஸ் லேப்டாப். இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டெல்லில் பார்த்தீங்கன்னா 3000, 5000, 7000 சீரிஸ் இருக்குது, 9000 இருக்குது. இது 7000 சீரிஸ் லேப்டாப். இதோட பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். டிஸ்பிளே அதுக்கப்புறம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த லேப்டாப். ஸோ இது வித் சார்ஜரோடு வந்துடும், டெல் ஒரிஜினல் சார்ஜரோடு வந்துடும். இதோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ் யூசேஜோடு இருக்குது. ஆல்மோஸ்ட் நியூ மாதிரி இருக்குது இதோட லேப்டாப். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லை, யூசேஜ் மார்க்ஸும் அதிகமாக இல்லை இதில். ஸோ நம்ம இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷனை பார்ப்போம், என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குது, அதுக்கப்புறம் இதில் என்னென்ன போர்ட்ஸ் அவைலபிள் இருக்குது, யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் கடைசியாக இதோட ப்ரைஸிங் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷனோட ஆரம்பிச்சிடும். இதில் இன்டெல் i7 ப்ராசஸர் வந்துடும், i5 ப்ராசஸர் வந்துடும். i5ல் 8th ஜென்ரேஷன் செகண்ட் வெர்ஷன், இது ஈக்குவலன் டு 9th ஜென்ரேஷன் ப்ராசஸர் இது. அதுக்கப்புறம் 16 GB ரேம் வரும். இதில் CPU பார்த்துக்கோங்க, CPU i5 8365U வரும். அதுக்கப்புறம் 256 GB இன்டெல் SSD கார்டு இருக்குது இதில். ஸோ இதோட பேட்ரி லைஃப் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டில் இருக்குது ஸ்டேட்டஸ். ஸோ 44%க்கு 3.5 hours ரன் ஆகும்னு சொல்லிட்டு எஸ்டிமேஷன் காமிக்குது. ஸோ ஈஸிலி இது மோர் தென் 5-6 hours ரன் ஆகும் ஆவரேஜ் யூசேஜில். இதோட ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்மூத்தாக ரன் ஆகும் இது. அதுக்கப்புறம் இதில் 14 inch IPS டிஸ்பிளே வந்துடும். ஸோ கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதோட போர்ட்ஸ் நம்ம பார்ப்போம். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பவர் அடாப்டர் போடுறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் USB-C போர்ட் இருக்குது, தண்டர் போல்ட் ஸ்டாண்டர்ட்ஸோட. அதுக்கப்புறம் HDMI போர்ட் இருக்குது, எக்ஸ்டர்னல் மானிட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு USB போர்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒன்று. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஆடியோ ஜாக் இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரோ SD போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, திரும்ப இன்னொரு SSD கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டில் வரும். இது லைட் வெயிட்டாக இருக்கும். இதோட பாடி ரொம்ப டியூரேபிளாக இருக்கும். இது மேக்னீசியம் அலுமினியம் மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, பில்லிங் பண்ணுறவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் i5 8th செகண்ட் வெர்ஷன் ப்ராசஸர் இருக்குது. அது 4 core 8 thread வரும். அதுக்கப்புறம் 16 GB ரேம் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகும். வீடியோஸு, பில்லிங் டூல்ஸ்க்காக கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல்ஸ் ரன் பண்ணுறதுக்கு, எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகும் இந்த லேப்டாப்பில். ஸோ நம்ம கடைசியாக இதோட ப்ரைஸிங்கை பற்றி பார்ப்போம். இது நாங்கள் ஆஃபர் பண்ணுறது 23,000க்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் எங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த லேப்டாப் பற்றி ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரிஜினல் சார்ஜரோடு வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.